2025 வருஷம் 5 மாதத்தை கடந்து 6வது மாதம் ஜூன் மாதத்துக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஜூன் மாதத்தினுடைய வாக்குத்தத்த ஆராதனையை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின செழிப்பான இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பில் இன்றைக்கு இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தை நாம் தியானித்து கடந்து செல்வோம். சங்கீதம் 66:12. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். இந்த செழிப்பான இடம் எப்படிப்பட்ட இடம்? அதுக்கு முன்பதாக வாசிக்கும் போது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். முதல்ல மனுஷர்கள் எங்கள் தலையின் மேல ஏறி போய், அநேக மனிதர்கள் நம்மளை தாழ்த்திருக்கலாம், பேச்சில், செயல்களில், அவங்களுடைய ஒவ்வொரு காரியத்தில், வேலை செய்கிற இடங்களில், வியாபாரம் செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, உங்கள் அக்கம் பக்கத்து குடியிருக்கிற அக்கம் பக்கத்து இடங்களில், அல்லது உங்கள் உறவினர்கள் உங்களை எத்தனமாக பேசி, இலக்காரமாக பேசி, உங்களை தாழ்த்தி பேசி, உங்களை சபிச்சு பேசி, ரொம்ப உங்களை வருத்தி உங்கள் தலைகளுக்கு மேலே அவங்க கடந்து போக முடியாது, உங்கள் அவ்வளவு ஆழமாக உங்களை நெருக்கி இருக்கலாம். இரண்டாவதாக அந்த இடத்துல பார்க்கும் பொழுது, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த தீ போல, நெருப்பு போல பிரச்சனைகள், தண்ணீரை போல பிரச்சனைகள், தண்ணீரில் அமிழ்ந்து போகாதபடி, அமிழ்ந்து போகாதபடி. ரெண்டாவது, நெருப்புல சுட்டு இருக்காதபடிக்கு. ஆமென். இதுக்கு நம்ம எடுத்துக்கணும், உதாரணத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், 1 பேதுருவை எடுத்துக்கணும். அவன் தண்ணியில் விழுந்தும் இயேசு கிறிஸ்துவை போல கடல் மேலே நடக்க ஆசைப்பட்டான், நடக்க கர்த்தர் கிருபை செய்தார். அவன் வாக்குகளை சொன்னான், அவன் நடந்து வந்தான். அவன் அலைகளை, காற்றுகளை பார்க்கும்போது கொஞ்சம் தள்ளாடி விழுந்து போனான். அப்பொழுது சொன்னான், நான் கடலிலே அமிழ்ந்து போகாது என்னை காத்தார் அப்படின்னு சொன்னான். ரெண்டாவது பார்க்கும்போது, தானியோடைய புஸ்தகத்தை பார்க்கும்போது, தானியோடைய காலங்களை குறித்து பார்க்கும்போது, அவனுடைய அக்கினி சூளையில போட்டு எரிக்க நேர்ந்தாலும் அவன் எரிந்து போகாதபடிக்கு, அந்த இடத்துல அப்படியே ஒரு முடி கூட கருகி போகாதபடிக்கு, அவனுடைய போட்டிருந்த ஆடைகள் கூட கருகி போகாதபடிக்கு, அவன் எப்படி இருந்தானோ அப்படியே உள்ள இருந்தபடியை குறித்து பார்த்தோம். ஆமென். அதே போலதான் இந்த மாசம், ஆமென், கடந்த 5 மாசம் உங்களுடைய பகைவர்கள் உங்கள் மீது நடந்து போயிருக்கலாம், அதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கலாம். நெருப்பு வழியாக நீங்கள் பிரச்சனையின் மத்தியில் நடந்து வந்திருக்கலாம், தண்ணீர் போன்ற பிரச்சனை நடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களை பத்திரமாக இந்த மாசத்துல கொண்டு வந்து விட்டிருக்கிறார். ஆமென். இந்த 6ஆம் மாசம், ஜூன் மாசம், பத்திரமாக நினைச்சு பாருங்க, பத்திரமாக கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எத்தனையோ நாளாக நினைச்சு பார்த்தேன்னா, அழிஞ்சிருப்பேன், விழுந்திருப்பேன், முடிஞ்சிருக்கும், என் வேலை இல்லாமல் போயிருக்கும், என் வியாபாரம் இல்லாமல் போயிருக்கும், என் படிப்பு இல்லாமல் போயிருக்கும், என் குடும்பம் இல்லாமல் போயிருக்கும். இப்படி எத்தனையோ விதத்தில் நான் தனிமையாக்கப்பட்டிருப்பேன், இல்லாமல் போயிருப்பேன், விழுந்து போயிருப்பேன், அல்லது மறைத்து கூட போயிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இன்னைக்கு அழகாக உங்களை நேர்த்தியாக கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு உட்கார கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தரை மையப்படுத்தணும். நம்ம ஒரு பக்கம் மட்டும்தான் பார்ப்போம், கர்த்தர் எனக்கு அது கொடுக்கல, இது கொடுக்கல. ஆனால் ஒரு பக்கம் நீங்க ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமென். அடுத்து இந்த செழிப்பான அப்படின்ற ஒரு இடத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணினா ஒரு செழிப்பான இடம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டு. அப்ப இந்த செழிப்பான என்றால் என்ன அப்படின்னா, வளம் வாய்ந்த அல்லது வெற்றி பெற்ற அப்படின்ற ஒரு பொருள். ஆமென். இப்போ நீங்க ரன்னிங்ல இல்லை, நல்ல கவனமா பார்த்துக்கோங்க. ரன்னிங்ல இல்லை, ஒரு ஓட்டு பந்தயத்தில் இருக்கக்கூடியவர்கள், நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ரேஸ் கோர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு மைதானத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்றது இல்லை. இப்போ நீங்கள் ஓடி முடிச்சிட்டீங்க, இப்போ உங்கள் கையில் உங்களுக்கான அந்த அவார்டு அல்லது அந்த ரிவார்டு அல்லது அந்த சீல்டு கொடுக்கப்பட்டாச்சு. ஆமென். அதுதான் இந்த மாதம். இந்த மாதம் அதுதான். கடந்த நாளில் நாங்கள் ஒரு 3 நாள் உபவாசத்திலிருந்து இந்த வாக்கு தத்தத்தை எடுத்து ஜெபித்து, இந்த வாக்கு தத்தத்தினுடைய ஆழங்களை ஆவியானது எங்களுக்கு உரித்தாக சொல்லி, அப்போ சில குடும்பங்களை எங்களுக்கு காட்டி, சில விசுவாசிகளை எங்களுக்கு காட்டி, உங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட போராட்டம், இப்படியெல்லாம் சத்துருக்களுடைய நெருக்கம் இருக்கு,
சில வீடுகளை குறித்து என்கிட்ட காமிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், கணவனுக்கும் மனைவிக்கும் சந்தேகத்தில் இருக்கிறாங்க ஐயா. யாரோ சந்தேகத்தின் தீய பற்ற வச்சுட்டாங்க. அவங்களாம் கணவன் மனைவியோட சந்தேகப்பட்டு இருக்கிறாங்க. சில வீடுகளை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லும்போது, இவங்களுக்குள்ள அந்த மரண பயம் இருக்கு, இவங்க தற்கொலை பண்ணிக்கலாமான்னு இருக்காங்க, ஓடி போயிடலாமல் இருக்காங்க, ஊரோட்டு ஓடி போயிடலாமல் இருக்கிறாங்க. இப்படிலாம் ஆண்டவர் ஒவ்வொரு விஷயங்களை காட்டி 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 என்ற சொல்லிட்டு இருந்தார் இந்த குடும்பங்களுக்கு. அதனால இப்படிதான் இந்த வார்த்தைகளை குறித்து பேசணும் அப்படின்னாரு. ஐயா சரிங்க ஐயா, நான் பேசுகிறேன். நான் பேச மாட்டேன், ஆவியானவரை மாற்றி வெளிப்பட்டு பேசுங்க, என் வாயில தேவனுடைய ஆவியானவர் அப்படின்னு சொல்லி தான் பேசி உபவாசம் போட்டு அப்படி தான் இந்த வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு எடுத்து வந்திருக்கேன். ஏதோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, அவங்க உற்சாகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக. அதே போல சில பிரசங்கியார்கள் போல வேர்த்து விறுவிறுத்து கத்தி உள்தொண்டையில கத்தி பிரசங்கம் கொடுத்து முடிச்ச பிறகு வீட்டில் போய்கிட்டு 10 போகிற தொண்டையில் போய் 10 போகிற அளவுக்கு நான் பேச மாட்டேன், ஒன்றா பேச மாட்டேன், சத்தமாக பேச மாட்டேன். எப்பயுமே நம்முடைய பிரசங்கங்கள் எப்படி இருக்கும், அமைதியாக நேர்த்தியாக எல்லா ஜனங்களுக்குள்ளும் உள்ளே போய் அப்படி என்ன செய்யணும், விட முடியாது. கடந்த நாளில் பார்க்கும் பொழுது என் வீட்டுக்குள்ளே ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த கிளாஸ் எடுத்துருக்கும் போது ஒரு 2-3 வயசு தம்பி, ஒரு தம்பி எங்கள் வீட்டுக்கு மேலே மாடியில் இருக்கக்கூடிய தம்பி எங்கள் வீட்டில் விளையாடிக்கிட்டு இருந்தான். அவன் குறுக்கும் மெருக்கமாக நடந்து போனான். அப்படி குறுக்கும் மெருக்கமாக நடந்து போனான். நாங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் அவன் கிளாஸ் அந்த எடுக்கிறத அவன் குடிச்சு நான் பார்க்கவே இல்லை, அவன் யோசிக்கவே இல்லை. அவன் கடந்து போகிறான், அப்படி போகிறான், ஒரு பாலம் தூக்கிட்டு ஒரு பந்தை தூக்கிட்டு போகிறான், ஒரு பொம்மையை தூக்கிட்டு போகிறான், இப்படி எங்கள் கண்ணுக்கு. ஆனால் அவனுக்கு இருந்து நின்று கவனித்து கேட்கல. ஆனால் அவன் அந்த பக்கம் போய் நாங்கள் என்ன ஒரு வார்த்தை சொல்லணுமோ அந்த வார்த்தையை இப்படி விரலை வச்சு தலையில் நெத்தியில் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இப்படியே அந்த வார்த்தையை எப்படி திருப்பி சொல்கிறான். இப்படி நாங்கள் கிளாஸ் எடுத்துருக்கோம், எங்களை விட்டு கடந்து போகிறான், விளையாண்டுட்டு போகிறான், எங்களை பார்க்கல, எங்களை சொல்லலை. ஆனால் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற கிளாஸ் எடுத்துக்கோம், கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த கிளாஸுக்கு எடுத்து நான் போயிட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கும், எங்கள் வீட்டு அடுத்த ரூமுக்கு போகும்போது ஃப்ரிட்ஜ் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜுக்கிட்ட போய் நின்று நாங்கள் சொல்ல வச்சுருவோம். நான் இது 2-3 தடவை கவனிச்சுட்டே இருந்தேன். இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு பாஸ்டர் அம்மா கூப்பிட்டு சொன்னேன், பார் இந்த மாதிரி எவ்வளோ ஒரு ஆழமான சிந்தனையில் இருக்கா, இதே மாதிரி என்னென்ன பிள்ளைகள் அதை பாரு, சிறு பிள்ளைகளுக்கும் அந்த வார்த்தை பதியும்படியாகத்தான் நாங்கள் ஒவ்வொரு வசனங்களும் தியாலஜிஸ் முறைப்படியாக நேர்த்தியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மற்ற பாஸ்டர்களை போல கத்தி பேசுகிறது கிடையாது, ஆங்காரம் எடுத்து பேசுகிறது கிடையாது, அப்படி இப்படி பேசுறது, தூக்கி பேசுறது கிடையாது. ஆமாம் இருக்கிறேன் பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் இருக்கும். ஆவியானவர் பேசுகிறது காதுள்ளவன் கேட்குறாங்க. இப்படி தான் ஆவியானவர் பேசுவார், இப்படி தான் எங்களை ஆண்டவர் தான் நடத்தி இருக்குது. இதனால் அநேக பிரயோஜனம் அடைஞ்சிருக்கிறாங்க, நிறைய பேர் சாட்சியாக இருக்கிறாங்க. ஆமென். அதனால இந்த வசனத்தை நாங்கள் மெதுவாக ஆமென். கடினமான பாதைகளில் கர்த்தர் உங்களை சில நேரங்களில் நடத்துவது உண்டு. ஆமென். அதுக்குரிய காரணத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க, கேட்கக்கூடாது. இனிமேல் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கேட்கக்கூடாது. ஆண்டோட கேட்காது, கேட்கறதுக்கு ஆண்டோட கேள்வி கேட்கறதுக்கு நிறைய முறை சொல்லுங்க. ஆண்டோட கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் கிடையவே கிடையாது. ஏன் ஆண்டவர் எப்படி கொடுத்தீங்க? ஆனால் அதே நேரம் நம்மளை அதிகமாக அந்த பிரச்சனையில நம்மளை சிக்க வச்சு மாட்டி அதோடு அழிந்து போகிறதும் ஆண்டோடைய எண்ணம் கிடையாது. அதுலேருந்து விடுவிக்கிறதும் ஆண்டோடைய காரியம் அது. இப்படி தான் கடந்த 5 மாதம் அல்லது அந்த 5ஆவது மாதத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் அந்த கடினத்தில் நீங்கள் அமிழ்ந்து போயிருக்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு விசாலமான ஒரு இடத்துல, ஒரு செழிப்பான ஒரு இடத்துல, வெற்றியான ஒரு இடத்துல, அதை நான் சொல்லும்போது சொன்னேன், ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்க ரன்வேல நீங்கள் இல்லை கிடையாது. இப்போ எங்கே இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்கன்னா, உங்களோட முதல் நிலையில் வெற்றி பெற்று முடிச்ச பின்பு ஓடி வந்து அந்த ரிப்பன், உங்களுக்கு குறுக்காக ஒரு ரிப்பன் கட்டப்பட்டிருக்கும், அதில் முன்னாடி வந்து அந்த ரிப்பனை கட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அவார்டு, ரிவார்டு, ஷீல்டு உங்கள் கைக்கு வந்துருச்சு. இதுதான் இந்த மாதம். ஆமென். இந்த மாதம் நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கவங்க கிடையாது. எனக்கு முன்னாடி ஒரு 4 பேர் ஓடிட்டு இருக்கான், எனக்கு முன்னாடி பக்கத்தில் இடது பக்கம் 2-3 பேர் ஓடிட்டு இருக்கான், என்னோட வலது பக்கத்தில் 4-5 பேர் ஓடிட்டு இருக்கான், எனக்கு பின்னாடி ஒரு 20-25 பேர் ஓடிட்டு இருக்கான், எனக்கு முன்னாடி ஒரு 7 பேர் ஓடிட்டு இருக்கான்.
நான் 3வது ஓடி இருக்கேன், 4வது ஓடிங்க, 10வது ஓடிங்க, 15வது ஓடிங்க இல்லை. நீங்கள் இது இந்த நேரத்தில் நீங்கள் இல்லை. இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதம் எங்கே இருக்கீங்கன்னா சீல்டு உங்கள் கையில் வாங்கி வெற்றி பெற்று அந்த இடத்துல கண்டு அந்த அதனால் இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக தான் இருக்கும், நன்மையாகத்தான் இருக்கும். எல்லாமே எதெல்லாம் நடக்காது கிடைக்காதுன்னு யோசிச்சுட்டு வந்தீங்களோ அதெல்லாம் நடக்க முடியாது, கிடைக்க முடியாது. எதெல்லாம் நடக்கும் சொல்லி பயந்துட்டு நெகட்டிவ்க்கு முதலீடு கொடுத்துருந்தீங்களோ அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடும். நீங்கள் ஒரு பாசிட்டிவான நன்மையை கத்தவங்க நடத்துவாங்க. ஆமென். இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸில் வந்து ஒரு பக்கம் பாசிட்டிவ் ஒரு பக்கம் நெகட்டிவ். நீங்கள் இந்த நெகட்டிவையும் பாசிட்டிவ் ஒரே மாதிரி அளவு எது சரின்னு சொல்லி பிரிக்காதபடிக்கு இந்த பாசிட்டிவ் எவ்வளோ விசுவாசித்தீங்களோ அதே போல் நெகட்டிவ் விசுவாசித்து வந்துட்டீங்க. அதுதான் உங்களுடைய தவறு. சொல்லப்படுது இல்லையா? இப்போ நெகட்டிவை என்ன பண்ணணும்? நீங்கள் நம்பக்கூடாது. இந்த ஒரிஜினலை போலவே இந்த டூப்ளிகேட்டையும் என்ன பண்ணிட்டீங்க? உங்களை ஈக்குவலாக நீங்கள் பார்த்துட்டீங்க. இல்லை, இது ஒரிஜினல், இது வந்து டூப்ளிகேட். இந்த தன்மைக்கு உங்களை கொண்டு வந்து நீங்கள் நடத்தணும். அப்படின்னா தான் நீங்கள் இந்த மாதத்துடைய காரியங்கள் நீங்கள் அனுபவிக்க முடியும். திரும்பவும் இந்த பொய்களை, சாத்தான் சொல்கிற பொய்களை, சத்துருவன் சொல்கிற பொய்களை, மனுஷன் சொல்கிற பொய்களை நம்பிக்கிட்டு அதுதான் உண்மைன்னு சொல்லி நீங்கள் அதில் நீங்கள் விலை போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் திருப்பி உங்களை இங்கே பிரித்து கொண்டு வரணும். நல்லா சரிங்களா? ரைட், கரெக்டா? லைக் உங்களுக்கு ஒரு 3 விஷயங்களை இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். 3 காரியங்களை பார்த்து நம்ம இந்த வாக்கு தத்தத்தினுடைய செழிப்பை அடைய போகிறோம். முதலாவதாக எரேமியா 32ஆம் அதிகாரம் 37 41 வசனங்களை எடுத்துக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 37 வசனத்திலிருந்து 41 வசனம். 37 வசனத்திலிருந்து 41. எரேமியா chapter 32. இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலிருந்து அவர்களை சேர்த்துக் கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் இதிலே சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னாடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே ஒரு இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்களுமே சந்தோஷமாயிருந்து என் முழு இதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். இந்த ஜூன் மாதம் 6வது மாசம் இந்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 66:12 எப்படி உங்களுக்குள்ள செயல்பட போகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது முதல் காரியம், நமக்கு நன்மை செய்யும்படியாக கர்த்தர் நம்மோடு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துவார். இதுதான் முதல் காரியம். நமக்கு நன்மை செய்யும்படியாக கர்த்தர் நம்மோடு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துவார். இந்த நித்திய உடன்படிக்கை என்பது என்ன அப்படின்னா இறுதியான ஒரு உடன்படிக்கை. கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய மனுஷன் வரக்கூடிய இறுதியான உடன்படிக்கை. அதுக்கடுத்து உடன்படிக்கை கிடையாது. இதான் கடைசி உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை எதுக்கு வச்சு செயல்பட்டுக்கிறதுன்னு சொன்னா மனுஷனுடைய பாடுகளிலிருந்து மனுஷனுடைய பாவத்திலிருந்து மீட்டு பரலோகத்தில் ஒரு புதிய வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த புதிய உடன்படிக்கை, இந்த நித்திய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை தான் கர்த்தர் இந்த மாசத்துல ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கையின்படி, இந்த நித்திய உடன்படிக்கையின்படி தான் இந்த 66:12 சங்கீதம் உங்களுக்குள்ள செயல்பட போகுது. முதல் என்ன செய்ய போறார் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய சினம், அவருடைய கோபம், அவருடைய மகா உக்கிரம், அதாவது அவருடைய அந்த ஆழ்ந்த பயங்கரமான அந்த கோபத்திலிருந்து அழிக்கக்கூடிய நிர்பந்தமான கோபத்தை. நீங்க நினைப்பீங்க பிதாவானவர் மட்டும்தான் கோபப்படுவாரு, பரிசுத்த ஆவியானவர் கோபப்பட மாட்டார், இயேசு கிறிஸ்து கோபப்பட மாட்டார் அப்படின்னு.
சங்கீதம் 2 இடத்துல நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குமாரன் கோபப்படாமல் அவர்கள். அதே மாதிரி மத்தேயு சுவிசேஷத்துல வாசித்தீங்கன்னா ஆவியானவர் விரோதமா பாவம் செய்யாதபடி அவருடைய அந்த கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு நல்ல கோபம். நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா பிதாவானவர் மட்டும்தான் கோபப்படுவார், தேவன் மட்டும்தான் கோபப்படுவார், அவர் தான் அழிப்பார் அப்படின்னு நமக்கு தெரியும். 2வது பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிருபையா இருப்பார், இரக்கமா இருப்பார், தயவா இருப்பார். இயேசு கிறிஸ்து எப்பவுமே நம்ம விட்டு கொடுத்துட்டே போவார். அவர் எப்போ போய் நின்னாலும் அவர் கிருபை நமக்கு செயல்படும் இல்லை. இவங்க ஒரு பக்கம் தான் பார்க்குறீங்க, ஆண்டவருடைய கிருபை என்ற ஒரு பக்கம் தான் பார்க்குறீங்க. இன்னொரு பக்கம் அவர் ராஜாவாக மகாராஜாவாக இருக்கிறார். அவர் நியாய தீர்ப்பினாலே ஒரு ஜட்ஜாக, ஒரு நீதிபதியாக அவர் வருவார் அப்படின்றது நீங்க மறந்துடுறீங்க. அதனாலதான் இன்னைக்கு நீங்க சில பாவங்களை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க. அதனால கர்த்தர் சொல்றார், அந்த நித்திய உடன்படிக்கை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர் இருதயத்தில் வைத்து. அப்போ இந்த இத்தனை வருஷம் இத்தனை நாட்கள் ஆண்டவருக்கு பயப்படாதபடிக்கு ஆண்டவருக்கு தூரமான சில காரியங்கள் நீங்கள் போயிருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தருக்குரிய அந்த பயத்தை உங்களுக்குள்ள கொடுப்பார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற அது ஒரு முதல்ல காரியம், அந்த நித்திய உடன்படிக்கை. அந்த நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தி தான் இந்த மாசத்துல உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். கண்மூடித்தனமா நிறைவேறாது. நீங்க வெளியே போறீங்க, என்ன பிரதர், என்ன சிஸ்டர், நீங்க பைபிள் படிச்சீங்களா? படிச்சேன். எங்க படிச்சீங்க? நேரா எடுத்தேன், இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தத்தை மட்டும் படிச்சேன், மூடிட்டேன், வச்சிட்டேன். பைபிள் எடுக்க ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அது பேக்ல வச்சிருக்கிறேன், அது பீரோல வச்சிருக்கிறேன், அது கப்போர்டில் வச்சிருக்கிறேன். அதனால என்னால் முடியாது, எடுக்க ரொம்ப நேரமாகும். அதனால நேராக போனேன். நேராக கேலண்டரில் நம்ம சர்ச்சில் இருந்து ஒரு நல்ல கேலண்டர் கொடுத்துருக்குறாங்க. அதில் என் நீதியின் வலது கருத்து நான் உன்னை தாங்குவேன்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த வசனத்தை படிச்சுட்டே போயிட்டேன். இல்லைங்க, நீங்க கர்த்தருக்குரிய பயத்தை உங்களுடைய இதயத்துக்குள்ள கொண்டு வரணும். வேதம் சொல்லுது, அவருடைய கோபத்திலையும் அவருடைய உக்கிர கோபத்திலையும் இருந்து உங்களை துரத்தப்பட்டிருப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களை கூட்டிட்டு வரப்போகிறார். இந்த ஸ்தலத்துக்கு கூட்டிட்டு வர போறார், இந்த சபைக்கு அல்லது இந்த தேசத்துக்கு. நீங்க இந்த தேசத்தை விட்டு போகணும்னு நினைச்சிருக்கலாம். எனக்கு இந்த கர்நாடக மாநிலம் சரியில்லைங்க, எனக்கு பக்கத்து ஊர் இருக்கு. நான் நேற்று போன மாதத்தில் நான் யோசித்து பார்த்தேன். ஒரு பக்கம் பெருங்காற்று, ஒரு பக்கம் தண்ணி. இந்த தேசத்துக்குள்ளே, இந்த கர்நாடக மாநிலத்துக்குள்ளே இவ்வளோ காரியங்கள் இருக்கு. ஒரு பக்கம் தண்ணி இல்லாமல் பஞ்சம், ஒரு பக்கம் பலவிதமான பிரச்சனைகள், இப்படி ஒவ்வொரு காரியங்கள். ஆனால் நம்ம எவ்வளோ இந்த மேப்பின் பகுதி நிப்பாட்டி நம்ம வீட்டை சுற்றி தண்ணி இல்லை, மழை வந்துச்சு, பெரிய காற்று அடிச்சிச்சு, பெரிய இடி இடிச்சிச்சு, ஆனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நிறைய இடத்துல சொன்னாங்க, எங்களுக்கெல்லாம் விடிய கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு பாஸ்டர் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு 10 நிமிஷம் கரண்ட் போச்சு, அவ்வளோதான். 10 நிமிஷமா கரண்ட் போகல, ஒரு 8 நிமிஷம் போயிட்டு நினைக்கிறேன், அவ்வளோதான். நம்ம ஏரியாவில் இப்படி எத்தனை வீடுகளில் கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்கிறார். நீ நினைச்சு பாருங்க, உங்க வீட்டுக்கு அருகாமையில் எத்தனையோ பிரச்சனைகள். வீட்டுக்கு முன்னாடி காரை நிப்பாட்டிட்டு போய், பைக்கை நிப்பாட்டிட்டு போய், ஆட்டோ நிப்பாட்டிட்டு போய், அது மேலே மரம் விழுந்து, நீ எவ்வளோ பிரச்சனை போகும். இப்போ நம்ம மனசோட ஏரியா எடுத்துக்கிட்டீங்கனாலே இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த குள்ளப்பா சர்க்கிள் பக்கத்துலாம் மரம் விழுந்து நிறைய சேதாரத்தை உண்டு பண்ணுச்சு, நிறைய வாகனங்கள் மேலே. ஆனால் நம்ம திருப்பக்கம் எப்படி, நம்ம வீதி பக்கத்தில் எப்படி ஆண்டவரோட நீங்க நீதிமானா இருக்கிறதுனால உங்களை அழைத்து கொண்டு வந்த தேசத்துல நீங்க இருக்கிற அப்படின்னால உங்க ஏரியா முழுசும் ஆசீர்வதிச்சிருக்காங்க. நீங்க அங்க இருக்கிறதுனால உங்களாலையும் அந்த ஏரியாவும் பாதுகாத்திருக்கிறாங்க. இதுதான் விஷயமே, இதுதான் நித்திய உடன்படிக்கை. அந்த கோபத்துக்கு உங்களை தூரமாய் அனுப்பியிருந்தாலும், அந்த கோபத்தினால நீங்க தள்ளப்பட்டிருந்தாலும், இன்னைக்கு கர்த்தர் உங்களை சேர்த்துக்கொண்டு மறுபடியும் இந்த இடத்துல சுகமாய் தங்க பண்ணும்படியாக எப்படி அவருடைய ஜனமாக உங்களை மாற்றியிருக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மா அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாய் நாட்டுவேன். இந்த தேசத்துல நீங்க தலை குனிஞ்சு போன இடத்துல கடந்த 5 மாசத்துல தலை குனிஞ்சு போனீங்க. சில பிரச்சனைகளால, உங்க வேலையினால, உங்க வியாபாரத்தினால, உங்க படிப்புனால, உங்க பிள்ளைகள்னால, கணவனால, உங்க மனைவினால, நிறைய பிரச்சனை போராட்டத்தினால நீங்க தலை குனிஞ்சு வேதனைப்படும். அதான்
மனுஷன் உங்க தலைக்கு மேல ஏறி போனால் தீயை போல தண்ணீரை போல நிறைய பிரச்சனைகளை நீங்க 5 மாசம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த மாசம் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக சமாதானத்தை கொடுத்து நன்மையாய் கொடுத்து உங்களை நாட்டி உங்களை மறுபடி என்ன பண்ண கனி கொடுக்கும்படியாக உங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் உங்களுக்கு கொடுத்து நடத்த போகிறார். ஆமென். இது முதல் காரியம். அதுதான் நமக்கு நன்மை செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு நம்மோடு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துவார். இரண்டாவது காரியம் எரேமியா 31:14. Jeremiah chapter 31 verses 14. எரேமியா 31:14. ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவர்களினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இரண்டாவது, முதல்ல நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்த குறித்து பார்க்கிறோம். இரண்டாவது, கர்த்தர் நம்மை நன்மைகளால் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த 6வது மாசம் கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளினால் ஆசீர்வதிக்க போகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இந்த மாசம் கர்த்தர் கொடுக்கிற அந்த நன்மை, அந்த குட்னஸ் உங்களை எப்படி திருப்தி செய்ய போகிறது. குறைவில்லாத அப்பம், குறைவில்லாத தண்ணீர், குறைவில்லாத திராட்சரசம், ஆமென், குறைவில்லாத அன்பு, குறைவில்லாத பலன், குறைவில்லாத சுகம், இப்படி குறைவில்லாத நிறைய விஷயங்களை கர்த்தர் இந்த மாசத்துல கொடுக்க போய் எல்லாமே நன்மையாக முடிய போகுது. உங்க வேலையில, உங்க வியாபாரத்துல, உங்க படிப்புல, உங்க குடும்பத்துல, உங்க மனைவி, உங்க கணவன், உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள், எல்லாவற்றிலையும் கர்த்தர் உங்களை என்ன பண்ண நன்மைகளை கொடுத்து உங்களை திருப்தி படுத்த போகிறார். எப்படி? சங்கீதம் 34:4-6 வரைக்கும் வாசிக்கும். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி. ஆமென். எல்லா பயத்தையும் உங்களை விட்டு நீங்க செய்ய போகிறார். ஆமென். எல்லா எதுக்காக பயந்தீங்க? மரணத்துக்காகயா, நோய்க்காகயா, கடன்காரனுக்காகயா? என்ன இன்னைக்கு நிறைய பேர் ஒரு பயம். என்ன பயம்? நான் படுக்கையிலேயே நான் மறைச்சு போயிடுவேனா? காலை எந்திரிச்சு பார்த்து எந்திரிச்ச பிறகு சுற்றி முடிச்சு வர போவாங்க, அப்பாடா நான் உயிரோட தான் இருக்கேன், கர்த்தர் எனக்கு உயிரோட. இது ஒரு பயம். யாராவது வண்டி ஓட்டிட்டு போகல, அப்பா இந்த அவங்களுக்கு நேர்ந்தது எனக்கு நேர்ந்துருமா? அப்பாடா நல்லபடியாக வந்து பார்க் பண்ணேன், வீட்டுக்கு முன்னாடி காரை நிப்பாட்டேன், பைக்கை நிப்பாட்டேன், சைக்கிள் நிப்பாட்டேன், ஸ்கூட்டர் நிப்பாட்டேன், நல்லபடியாக பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டேன், அப்பாடா இன்னைக்கு ஏதோ முடிஞ்சிச்சுடா சாமி. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த அங்கே உங்களுக்கு வியாதி வந்திருக்குங்க, இங்கே இந்த வியாதி வந்திருக்கு, இங்கே இந்த கொலையில் வந்திருக்குங்க, ஐயோ எனக்கும் வந்துருமா, எனக்கும் தொத்திக்கிறோமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயந்து என்ன பண்ணியிருப்பீங்க? மாஸ்க்கு போட்டு சானிடைசர் வச்சு கையை கழுவி மேலெல்லாம் சோப்போட தேய்ச்சி நிறைய பயந்துருப்பீங்கல்ல. கடனுக்கு பயந்துருப்பீங்க, வறுமைக்கு பயந்துருப்பீங்க, பலவிதமான சத்துருக்களுக்கெல்லாம் பயந்துருப்பீங்க. என்ன பயம் சொல்லவே முடியாது. தேவையில்லாத ஒரு பயம் உங்களை கூடயே வந்துருக்கணும். கதை சொல்ற இந்த மாசம் இந்த பயத்தை நீக்கி உங்களை நன்மையெல்லாம் நிரப்பி திருப்தி செய்யணும். இதெல்லாம் உண்மையா பாஸ்டர் நடக்குமா பாஸ்டர்? நிச்சயமாக அவர் சொன்னால் ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அடுத்து, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படும். டெய்லி அவரை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி பார்க்கணும். இங்க என்னைய கேட்கக்கூடாது, நீங்க என்னைய பார்க்கக்கூடாது, என்னைய கேட்கக்கூடாது, என்னைய பார்க்கக்கூடாது. நீங்க யாரை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன ஆண்டவர். நான் வார்த்தைகளை கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எனக்கு மேலாக இருக்கிற, எனக்கு முன்பதாக இருக்கிற அவரை பார்க்கணும், அவரை ருசிக்கணும், அவரை ரசிக்கணும். ஆமென். நீங்க என்னைய தியானிச்சு என்னைய பார்க்க. இங்க நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னா, ஊழியக்காரன் பின்னாடி தான் ஓடிட்டு இருக்கீங்க. அந்த பாஸ்ட் கை நீட்டம் நடக்குது, இந்த பாஸ்ட் வாயில சொன்னா நடக்குது, இந்த பாஸ்ட். இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க பாஸ்டர்கள் பேர்கள் தான் ஊழியர்கள் பேர்லாம் வச்சிருக்காங்க. அது பாஸ்டர் பேரை போட்டு அந்த ஊழியக்காரன் பேரை போட்டு மினிஸ்ட்ரின்னு போட்டுருக்காங்க. பார்த்துக்கிட்டீங்களா? எங்கேயாவது ஆண்டவர் முன்னாடி வச்சிருக்காங்களா? நிறைய பேர் பின்னாடியே போகணும், எங்கெல்லாம் போகணும் பின்னாடியே போகணும். வேண்டாம். பிரியமானதோட பிள்ளைங்க, எனக்கு பின்னாடி என்னைய பார்க்காதீங்க. நீங்க யாரை பார்க்கணும்? எனக்கு முன்பதாக இருக்கிற அந்த பெரியவரை பாருங்க, அவர் சொல்லிக் கொடுக்குற அந்த வார்த்தைகளை பாருங்க. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையும். நிச்சயமாக திருப்தி ஆகுங்க. நன்மை மட்டும் இந்த மாசம். அதுக்காக நீங்க போய் கிடம் கூட விழுந்துட்டு நன்மை நடக்கணும் யாருக்கு கேட்டுக்க அப்படின்னு நான் உட்காந்து ஆண்டவர் நோக்கி போகணும், உங்களுக்கு நன்மை கிடைக்கும். சரிதானே? அடுத்தபடியாக, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த ஏழை கூப்பிட்டான். ஆண்டவர் கூப்பிடணும்.
அது ரொம்ப முக்கியம். அது முதல் வாசிக்கும் போது பார்த்தோம்ல, கர்த்தர் நம்மை நன்மைகளால் ஆசீர்வதிப்பார், ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல கர்த்தரை தேடணும், இரண்டாவதாக கர்த்தரை நோக்கி பார்க்கணும், மூன்றாவது கர்த்தரை கூப்பிடணும். ஆமென். இந்த மாசம் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். இந்த அங்கே ஒரு மனுஷன் இருக்காயா, இங்கே ஒரு மனுஷன் இருக்காயா, இங்கே ஒரு ஊழியக்காரக்காயா, அங்கே ஒரு ஊழியக்காரக்கா, இங்கே ஒரு ஜோசியக்காரக்கா, இங்கே ஒரு குறி சொல்லவே இருக்கான். நீங்கள் நிறைய பேர் பேப்பர் படிக்கும் போது பேப்பர் எடுத்து பேப்பரை வாங்கினோன்னா முதல் என்ன பார்ப்பாங்க கேட்டிங்கன்னா, இந்த தினம்பலனை பார்ப்பாங்க. டிவியை காலையில் எழுந்திரிச்சு ஆன் பண்ணோன்னே அங்கே எந்திரிச்ச உடனே இன்றைய நாள் எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ராசி சொல்லி, இந்த ராசிக்கு நீ காலையில் பூரா அந்த பேப்பரை என்ன படித்தாலும் டிவி என்ன பார்த்தோம் அதுவே நினச்சி போவாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க. காலையில் எந்திரிச்ச உடனே படுக்கையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அப்படி கூப்பிடும்போது அன்னைக்கு ஃபுல்லாக அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்களாக்கி, எல்லா ஆபத்துக்கும் நீங்களாக்கி நடத்துவார். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பாஸ்டருக்கு கையில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கையில் அடிபட்டாரு, ரொம்ப பிரச்சனையில் இதாக இருக்காரு, அவரால் கையை தூக்க முடியல, வைக்க முடியல, அவர் என்ன ஏதாவது தப்பு பண்ணியிருப்பார் அப்படி. நான் ஆண்டவர் நன்றி சொன்னேன், ஆண்டவரே நான் விழுந்த அந்த பொசிஷன் ஒருவேளை மல்லாக்க விழுந்திருந்தால் என்னுடைய அந்த பொடனின் நரம்பு, மெயினான நரம்பு அந்திருக்கும், ஒன்று கோமாவுக்கு போயிருப்பேன், டெத்துக்கு போயிருப்பேன், ஸ்பாட் அவுட் ஆகிருப்பேன். முகம் குப்புறம் விழுந்திருந்தால் என்னுடைய முகம் சிதைந்து போயிருக்கும், முகம் சிதைந்து உடைஞ்சு போயிருக்கும். அந்த விழுந்த சோறு அந்த ஸ்பீடுக்கு சைடாக விழும்போது அந்த ஒரு கை, அந்த ஷோல்டர் மட்டும், அந்த கை மட்டுமே, அந்த ஆம்ஸ் மட்டுமே போச்சு, திருப்பி அதை பலப்படுத்த முன்னாலா இந்த சோறு இல்லையா? நம்ம நினைப்போம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கர்த்தர் இப்படி எனக்கு அப்படி குத்துறா இப்படி இல்லை, அதுலேருந்து இதை பாதுகாத்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமா நமக்கு நிறைய காரியங்களை கொடுப்பார். இது இரண்டாவது காரியம். மூன்றாவது விஷயத்துக்குள்ள போயிடும். யோசுவா 21ஆம் அதிகாரம் 43-45 வசனங்கள். யோசுவா Joshua chapter 21 verses 43-45. இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். முதல் விஷயம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவைகளே குடியிருந்தார்கள். தேவன் தமது நல்ல வாக்குத்தத்தங்களை நமக்கு இந்த மாசம் நிறைவேற்றுவார். ஆமென். நீங்க பைபிள்ல கடந்த நாள்ல என்னென்ன வசனங்கள் வாசித்து எழுதி வச்சிருக்கீங்களோ அந்த வாக்குத்தத்தம், அந்த நல்ல வாக்குத்தத்தம், கெட்ட வசனம் நடக்காது. ஆமென். என்ன சரி, நல்லா யோசிச்சு பாருங்க. நடந்து போனாங்க, இஸ்ரவேல் போனார்கள், பின்னாடி வந்து அந்த பார்வோனுடைய சேனை துரத்தி வந்துச்சு. நீங்க பின்னாடி பார்க்காதீங்க, ஐயோ பார்வன் சொல்ல தொடர்ந்துச்சு, நம்ம அதே மாதிரி துரத்தி வருமா? இல்லை. இன்னொரு வாக்குத்தத்தம் இருக்கு, செங்கல் இரண்டாக பிரிந்தது. இந்த வாக்குத்தத்தம் புரிச்சுக்கோங்க, இது நல்ல வாக்குத்தத்தம். திரும்பி எதிரிகள் அந்த செங்கலில் மூழ்கி போனார்கள். இவர்கள் செங்கலை விட்டு என்ன பண்ணாங்க? மறுக்கரைக்கு வந்தார்கள். முடிஞ்சா இதான். இப்ப இந்த நல்ல வாக்கு தத்துவங்களை மட்டுமே நீங்க என்ன பண்ணணும்? எடுத்துக்கணும். வசனங்கள் நீங்க பைபிள் படிக்கும் போதெல்லாம், வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் இந்த நல்ல வசனங்களை மட்டும் எடுத்துக்கணும். ஆமென். அதுக்கு முன்னாடி இப்படி போட்டிருக்கு, அதுக்கு பின்னாடி இப்படி போட்டு இல்லை. இந்த வசனத்துல கர்த்தர் எனக்கு பேசுறார். இந்த வசனத்தின் அடிப்படையில கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வசனம் எனக்கு கிரியை செய்ய போகுது. புரியுதா? இந்த வசனத்துல இந்த வார்த்தை தான் எனக்கு முழு காரியங்களையும் நடத்த திட்டமாக இருக்கு. அவ்வளவுதான் நான் சொல்ல போகுது இல்லையா? ஆமென். அதே போலதான் இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேல் கொடுப்பேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவைகளை கொடுத்தார். இதே போல இந்த மாசம் நீங்க ஆண்டவர் கொடுப்பேன்னு சொன்ன சகல ஆசீர்வாதங்களையும் ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. இந்த மாசம் உங்களுக்கு கடனாக இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், நிறைய கடன் இருக்கு, நிறைய இஎம்ஐ இருக்கு, நிறைய பற்றாக்குறை இருக்கு, வருமானம் கொஞ்சம் தான் வரப்போகுது, எப்படி செய்ய போறேன்? கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நேற்று இரவு என்னுடைய மகன்கிட்ட நான் பேசும்போது என்ன செய்வோம் ஏன் செய்வோம்னு கவலைப்படக்கூடாது. நான் என்னைக்காவது கவலைப்பட்டுக்க நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. ஆமென். என்னைக்கு எனக்கு கவலைப்பட மாட்டேன். அதுக்குள்ள இதுக்குள்ள கர்த்தர் சொல்லுவேன், பார்த்துக்கோங்க ஆண்டவரே,
சர்ச்சு வாடகை பார்த்துக்கோங்க, வீட்டு வாடகை பார்த்துக்கோங்க, கரண்ட் பில் பார்த்துக்கோங்க, பெட்ரோல் செலவு பார்த்துக்கோங்க, தேவைகளை பார்த்துக்கோங்க, சாப்பாடு தேவை பார்த்துக்கோங்கன்னு சொல்லினுடைய கொடுங்க கொடுங்க அப்படின்னு கேட்பனுடைய இதை போய் உட்காந்துக்கிட்டு கவலை பிடிச்சிக்கிட்டு வருமா வராதா, எங்கே போகணும், ஏதா போகணும். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்ப மாட்டீங்க, ஆண்டவர் விசுவாசம், ஆண்டவர் வார்த்தைகளை விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எதை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதம் இந்த மனுஷன் கொடுத்துருவானா, அந்த மனுஷன் கொடுத்துருவாளா, இங்கே போய் லோன் வாங்கிடுவோமா, எந்த லோன் முடியுது, இந்த லோன் முடியுது, இந்த லோன், அப்படிதான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும். அதான் நான் ஒரு பிக்சர் ஒன்று போட்டிருந்தேன் ஸ்டேட்டஸில். நிறைய பேர் ஆண்டவரை என்ன பண்ணுவாங்க, பிலீவ் பண்ணுவாங்க, விசுவாசிப்பாங்க. ஆனால் வார்த்தைகளில் நடக்கிறவர்கள் சில பேர் தான். அந்த வார்த்தைகள் தான் செயல்பாடுகளே இருக்கு. நீங்கள் நிறைய பேர் ஆண்டவர் விசுவாசிக்கலாம், ஆனால் அந்த வார்த்தைகளை எடுத்துக் கொடுக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். ஆண்டவர் ஆணையிட்டபடி உங்களுக்கு ஒரு யுத்தமும் இல்லாதபடிக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த போராட்டம் இல்லாமல் இந்த 6வது மாசம், இந்த ஜூன் மாசம் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய போகிறார். ஆமென். அடுத்தபடியாக அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். எந்த சத்துருவும் உங்களுக்கு முன்பாக நிற்க போறது கிடையாது. எல்லா சத்துருவும் உங்க கையில ஒப்பு கொடுக்க போறாரு. நீங்க அவங்கள பார்த்து என்ன செய்ய போறீங்க? நியாயம் தீர்க்காதீங்க, மன்னிச்சு விட்டுருங்க. ஆமென். அல்லேலூயா. உங்க கையில சத்துருவை கொடுக்கும்போது நீங்க மன்னிச்சிடணும். ஆமென். அதான் விஷயமே. எனக்கு முன்னாடி நிறைய பேசுவாங்க, நிறைய வைவாங்க, நிறைய திட்டுவாங்க. நான் அவங்களை மன்னிச்சு விட்டுருவேன். என்னைய ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு, தம்பியை கொண்டு அங்கே இருக்கிறவங்களாம் அடிக்கிறாங்க. நான் சொன்னேன், விட்டுருங்க தம்பி போகணும். ஒரு 4 நாள் கழிச்சு நான் ஹாஸ்பிட்டல் போய் கெட்டெல்லாம் போட்டு வரும்போது சொன்னாங்க, என்ன நிறைய செலவாயிச்சோ? ஆமாங்க, நிறைய செலவாயிடுச்சு. அந்த பையனை பிடிச்சிருந்தா எல்லா செலவும் ஏற்றிருப்பாங்க. உங்களுக்கு தானே நஷ்டம் இல்லை, அவனை மன்னிச்சுட்டேன். அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் என்னை நான் நடத்திக்கிட்டு எப்படி நான் சொல்றேன். அதான் கைகளிலே அந்த சத்துருவை நம்ம கையில கொடுக்கும் பொழுது அந்த சத்துருவை நம்ம நியாயத்திற்கு கூடாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னை பேசிட்டு நீங்க வீட்டில் நீங்க பேசுறீங்க, கணவன் மனைவி பேசுறீங்க, என்ன பேசுறீங்க? கணவனும் மனைவியும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சரீரமா ஒரு ஆவியா நேசிக்கணும். யாரோ ஒருத்தர் 3ஆவது மனுஷன் சொல்லுவான், சந்தேகப்பட்டான், பொண்டாட்டி சரியில்லை, அவன் கூட பேசிட்டான், இவன் கூட பேசிட்டான், அந்த ஊருக்கு போயிட்டு அப்படிங்க. உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? அன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவம் நிறைய பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்படியே சந்தேகமா பார்க்கறது. யாரை பார்க்கறது சிவிட்டு போற, யாரை பார்க்கறது பூ வைக்கல, யாரை பார்க்கறது பொட்டு வைக்க, யாரை பார்க்கறது இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போற. சந்தேகப்படாதீங்க. ஆமென். எதிரியா பார்க்காதீங்க, மன்னிங்க. கனவு மணி பிள்ளைகளை கூட சரியான முறை நடத்த பாருங்க. நீங்க பிள்ளைங்க தவறா போறதுக்கு காரணமே பெற்றோர்கள் தான். ஆமென். அதை வேதம் பார்க்குறீங்க. பார்க்க கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றியும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவருடைய எல்லா சத்துக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொல்லியிருந்தபடி நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஆமென். எல்லாமே என்னாயிடுச்சா? நிறைவேறிச்சு. இந்த மாசம் உங்களுக்கும், உங்க மனைவிக்கும், உங்க கணவனுக்கும், உங்க பிள்ளைக்கும், உங்க பேர பிள்ளைக்கும், உங்க மருமக்கமாருக்கும், உங்க வீட்டுக்கும், உங்க வேலைக்கும், உங்க வியாபாரத்துக்கும் அவர் சொன்ன நல்ல வார்த்தை மட்டுமே இந்த மாசம் தேவை. எதை குறிச்சும் யோசிக்காதீங்க, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. நேரம் கிடைக்குதா பைபிள் படிங்க, நேரம் கிடைக்குதா சர்ச்சைக்கு வாங்க, ஆராதனை பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. உங்க குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படாமல் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறாங்களா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுங்க, ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தரோட வருகை சீக்கிரத்தில் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க ரட்சிக்கப்படணும். கடந்த நாள்ல 2 விஷயம் நடந்துச்சு. கர்த்தர் அற்புதம் செய்தார். ஒரு விஷயம், ஹைதராபாத்தில் ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட ஜனங்கள் எப்படிங்கன்னா கூடாரங்கள்ல திறந்த வெளியில நடக்குது. ஒரு
திடல் ஒரு மைதானம் நடந்துட்டு இருக்கு. ஒரு லேடி பிரசங்கம் பண்ணிட்டு ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பின்பதாக அவங்களுடைய மூத்த ஊழியக்காரர்கள் நினைக்கிறாங்க. மழை, இடி, காத்து, பயங்கரமான கடந்த 30ஆம் தேதி நடந்த விஷயம். இந்த கடந்து போன மே மாதம் 30ஆம் தேதி நடந்த விஷயம். ஒரு சின்ன குழந்தை கூட அகன்று போல அவ்வளவு இடியிலையும் மழையும் காட்டிலையும் ஒரே மாதிரி நோக்கி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளா இருந்தா மழை வந்தா, தூரல் போட்டா, இடி போட்டா சர்ச்சுக்கே வர மாட்டோம். சர்ச்சுக்கு வர மாட்டோம், ஊழியர்களுக்கு வர மாட்டோம். நினைச்ச கரைஞ்சு போது. ரெண்டாவது, 2 சகோதரிகள் ஒட்டி பிறந்த சகோதரிகள். 2 பேருடைய சரீரம் வயிற்றுல இருந்து அவங்களுடைய அந்த ஷோல்டர் பகுதியிலிருந்து வயிறு, இடுப்பு எல்லாமே ஒட்டி இருக்கு. அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அந்த 2 பேரும் அந்த மேட்டில் ஏறி, அந்த படியில் ஏறி, திரும்ப இறங்கி, தண்ணிக்குள்ளே இறங்கி, இந்த அவங்களால ஒரு பாஸ்ட்டை கொடுக்க முடியல, 2 பாஸ்ட்டை சேர்ந்து அதை மூழ்கி ஞானஸ்தானம் கொடுத்து இது பண்ணுறாங்க. அவங்க நடக்க முடியாதபடி 2 பேரும் ஒட்டியே இருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? இந்த 2 விஷயமும் அவ்வளவு நன்மையாக இன்னைக்கு எப்படி கணவன் மனைவி எப்படி ஒட்டி இருக்கிறோம். ஒரு ஆள் மேட்டுக்கு இருந்தால் ஒரு ஆள் பள்ளத்துக்கு, ஒரு ஆள் அப்படி இருந்தால் ஒரு ஆள் இப்படி. ஒரு குடும்பத்தில் கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், மகன் ஒரு பக்கம், மகன் ஒரு பக்கம், மூத்த பிள்ளை ஒரு பக்கம், 2வது பிள்ளை ஒரு பக்கம். சொல்லுங்க, ஒரு மனம் இருக்கு. கர்த்தர் சொல்றார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தை சொல்லி இந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிட்டு. ஆமென். கர்த்தர் நிச்சயம் அந்த மாசம் நன்மையால அவங்க நிரப்ப போகிறார், கிருபையால் நிரப்ப போகிறார், ஆசீர்வாதத்தால் நிரப்ப போகிறார், அபிஷேகத்தால் நிரப்ப போகிறார். எல்லா விதமான தடைகளையும் உடைத்து சாபத்தையும் நிர்மூலமாக்கி உங்கள் குடும்பத்தில் 40 தலைமுறை சாபம் பாவம் இருந்திருந்தாலும் இன்னைக்கு அதை சுட்டெரித்து கர்த்தர் இன்னைக்கு ஒரு புதிய வாசலை திறந்து, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த எரிகோ உடைந்து போனதோ அதே போல இன்னைக்கு உங்களுக்கு முன்பதாக இருக்கிற மதில்கள் உடைந்து போக போகுது. ஆல்ரெடி உடைஞ்சு போச்சு, ஆண்டவர் உடைச்சிட்டாரு. நீங்கள் உங்கள் குடும்பம் ஆசைப்படும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, குடும்பத்தில் செலுத்த இருக்கணும், நம்பிக்கை இழக்கணும், ஒருவருக்கு அன்பாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிமானமாக இருக்கணும். ஆமே. சந்தேகங்களை விட்டுருங்க, பயங்களை விட்டுருங்க, நெகட்டிவாக பேசுறதை விட்டுருங்க, நெகட்டிவாக யோசிக்க விட்டுருங்க. ரசிக்கப்படாத கணவனா, ரசிக்கப்படாத மனைவியா ரசிப்ப சொல்லிக் கொடுங்க. ஆண்டவரை போய் சொல்லி கொடுங்க. அவங்க பைபிள் படிக்க, வேற ஒன்றும் அடிச்சு நீ சர்ச்சைக்கு வந்தாலே வா, இல்லை இல்லை, நீ பைபிள் படி, நீ சர்ச்சைக்கே வராது, பைபிளை கொடுத்துருங்க. நம்ம சபையில் ஒரு அம்மா மஞ்சுளான்னு வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம பிரமிளா சிஸ்டர் ஹஸ்பண்ட் ஆனந்த், பிரதர் ஆனந்த், அவர் கூட வேலை பார்க்குற ஒரு சகோதரர் மோகன் சொல்லி, அவர் பிடிச்சி ரொம்ப எப்படின்னா, பிள்ளைகளுக்கு ஒரு புது ஷார்ட்ஸ் டவுசர், 2 பசங்க, அவங்களுக்கு வந்து ஒரு புதுசாக 2 கால் சட்டை போட்டு விட்டாங்கன்னா அதை கண்டிட்டு போய் கூட சாராயம் குடிச்சிருக்காரு. அப்போ வந்து சாராயம் கிடையாது பெங்களூர்ல, சாராயத்தை குடிச்சிருக்காரு. அவ்வளோ மோசமான ஒரு குடிகார பெரிய. இந்த அம்மா வந்துச்சு, புரட்சியாளர் வந்துச்சு, ஆண்டோட வார்த்தை கேட்டுச்சு, ரட்சிப்பு கூட வந்துச்சு. என்னை வந்து சொல்லி அழுதுகிட்டே இருக்கும். வாசனை கூப்பிட்டு பார்க்குறேன், வரமாட்டேங்கிறாரு. எனக்கு அவருக்கு சண்டை. நான் சொன்னேன், கூப்பிடாத, படிப்பாரு, பைபிள் படிப்பாரு. ஆமாம், படிச்சிருக்கிறாரு, நிறைய படிச்சிருக்கிறாரு, டிகிரின்னு எடுத்திருக்காரு. அப்படியா? ஒரு பைபிளை கொண்டு தான் வச்சிருக்கு, இதை படின்னு வச்சுட்டு வந்தாரு. ஒரு நாள் மாறுவார். இவர் தற்செயலாக படிச்சிருப்பாரு உங்களுக்கு, படிச்சுட்டு திரும்ப குடிச்சிட்டாரு, குடிச்சிட்டு படுத்துட்டாரு. நைட்டு அவங்க வேலை பார்த்துக்கலாம், கடையில் தான் அவங்க படுப்பாங்க. அந்த சீட்டு கவர்லாம் தைச்சிட்டு, கார் கவர்லாம் தைச்சிட்டு கடையில் தான் படுப்பாங்க. கடையில் தான் அவங்க வீடு இங்கே தான், நம்ம ரோடுக்கு அந்த பக்கம் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு பிஜி இருக்குல்ல, இப்போ அந்த பிஜியாக இருக்குது, அது பக்கத்தில் முதல்ல ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் இடிச்சுட்டு அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டேன். ரோடுக்கு அந்த பக்கம், சர்ச்சில் வந்து ரோடுக்கு அந்த பக்கம். இவங்க பைபிள் படிச்சு சொல்லிட்டு வச்சு போயிட்டாங்க. இவர் பைபிள் படிச்சுட்டு படுத்துட்டு தூங்கிட்டாரு. நடிச்சாலும் யாரோ கதவை தட்டிக்கிறாங்க. கதவு திறந்துருக்காரு.
ஒரு கை மட்டும் வந்து அடிச்சிருக்கு, கன்னத்தை சேர்த்து அடிச்சிருக்கு, டம்முன்னு கீழே அதோட விழுந்துவாங்க. காலையில் இந்த அம்மா எழுந்திரிச்சு பார்க்குது. ஒரு 8 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் இவர் விழுந்த மாதிரியே கிடக்கார் பாஸ்டர். காலை எழுந்திரிச்சு அவர் எப்பவுமே 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு குடிக்க போயிடுவார். காலை 5-6 மணிக்கெலாம் குடிக்க ஆரம்பிச்சிடுவார். குடிச்சிட்டு வந்து தான் பல்லு ப்ரஷ் பண்ணுவார், அதுக்கப்புறம் தான் டிஃபன் பண்ணுவார். அவர் பல்லு வளர்க்குறதே சாராயத்தில் தான் இருக்கும். ஆனால் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா 8 மணி ஆச்சு பாஸ்டர், எந்திரிக்கல, என்ன தெரியல போது பயமாக இருக்குது பாஸ்டர். என்ன வாங்கி போச்சு பயமாக. நீங்கள் வந்து ஃபோன்லேயே ஜோம் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் ஏச்சு வருவார்மா. ஒரு 8:30 2 பேர் குடும்பமாக ஓடி வர்றாங்க. தட்டாப்பட்டான்னு ஓடி வர்றாங்க. அவர் ஓடி வர்றாரு, பாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க பாஸ்டர். என்னப்பா என்னாச்சு? பாஸ்டர் நைட்டு ஒரு கை வந்து என்னை அடிச்சிச்சு, மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன். என் உள்ள அந்த மனசுக்குள்ள இனிமேல் குடிக்கக்கூடாதுன்ற ஒரு காரியம் வச்சு இனிமேல் குடிக்க முடியும். அது வரைக்கும் குடிக்காத படிக்கிறேன். இது நம்ம சபையில் நடந்த ஒரு விஷயம். அதனால சர்ச்சுக்கு வான்னு சொல்லி கூப்பிடாதீங்க, பைபிளை கொடுத்துருங்க, பைபிளை படிக்க வைங்க. ஏன்னா சர்ச்சுக்கு வான்னு கூப்பிடும்போது வரலன்னு சொல்லி அதில் ஒரு சண்டை வரும். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறாமல் போயிடும். நீங்கள் விழுந்து போயிடுவீங்க. நீங்கள் இதை நினச்சிக்கிட்டே டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. பைபிளை வச்சுருங்க, பைபிள் படி. ஆமென். பைபிள் படி, பைபிள் மாற்றம், வார்த்தை மாற்றம். டெய்லி வசனத்தை போட்டு வைங்க, உங்கள் டிவியில் போட்டு வைங்க. அடுத்த அவங்க கேட்குற மாதிரி படிங்க. படிச்சிங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு மாறும். கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகாதபடிக்கு. முதல்ல வார்த்தை என்ன வார்த்தை? கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின செழிப்பான இடம். இதுதான் நம்ம எழுதுகிற தலைப்பு. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். முதல்ல நமக்கு நன்மை செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவார். அந்த நித்திய உடன்படிக்கையினால தான் நம்ம இந்த மாதம் ஆளுகை செய்ய போகிறார், ஆசிரியக்க போகிறார், அபிஷேகிக்க போகிறார். ரெண்டாவது கர்த்தர் நம்மை நன்மைகளால் ஆசிரியத்தார். இந்த மாதம் நன்மைகளால் மட்டுமே உங்களை ஆசிரியக்க போகிறார். குறைவில்லாத அப்பம், குறைவில்லாத திராட்சரசம் நிறைவாக்கி கொடுப்பார். மூன்றாவதாக தேவன் தமது நல்ல வாக்குத்தத்தங்களை நமக்கு நிறைவேற்றுவார். இந்த மாதம் நல்ல வாசனைகள், நல்ல வாக்குத்தத்தம் என்னென்ன உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரோ, உங்கள் வேலையை குறித்து, உங்கள் வியாபாரத்தை குறித்து, உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்பை குறித்து, பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை குறித்து என்னென்ன நல்லதாக சொல்லிச்சுக்காரோ, இதெல்லாம் நடக்கலையே நீங்களாம் சொல்லி சும்மா வெறுமையாக போச்சு இல்லை. இந்த மாதம் நல்ல வார்த்தைகள் எல்லாம் என்ன சொல்லுங்க. ஆமென். அப்போ இந்த மாதம் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேற நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தில் நன்மையை ருசிப்பீர்கள். ஏசாயா 1:16-19. எப்பயுமே வாக்கு தத்தம் ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா அந்த வாக்கு தத்தத்துக்கு நிறைவேற நமக்கு ஒரு என்ன செஞ்சுவாரு, ஒரு கண்டிஷன் போட்டுருவாரு, ஒரு ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டுருவாரு. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க போறீங்க, 2 வீலருக்கோ உங்கள் காருக்கோ இல்லை உங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை போக போறீங்கன்னா அதில் டிஎன்சி போடணும், டேர்ம் அண்ட் கண்டிஷன் போடணும். அதில் எஸ் ஆர் நோலாம் போடணும், எஸ் போடணும், நோ போடணும், அப்படிதானே? கடைசியில் படித்து பாருங்க நிறைய டேர்ம்ஸ். அதே மாதிரி உங்களோட வாக்குத்தத்தம், ஆண்டோட வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறணும்னா உங்களுக்குள்ளேயும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. அதை செஞ்சால் தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம், சாத்தான் என்ன பண்ணிடுவோம், அந்த வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக உங்களுக்குள்ள பேசி உங்கள் மனசை திருப்பி ஆண்டவருக்கு உங்களை பிரித்து உங்களை நிர்மூலமாக்கி உங்களை எல்லாம் ஆக்கிடுவோம். கடைசியில் ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் பகையாக வந்து நிற்பீங்க, ஆண்டவரை எதிரியாக பார்ப்பீங்க, ஆண்டவருடைய சபையை எதிரியாக பார்ப்பீங்க, ஆண்டவருடைய ஊழியக்காரனை எதிரியாக பார்ப்பீங்க, விரோதம் முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். சொல்லுறது இல்லையா? முதல்ல ஆண்டவர் என்ன, சபை என்ன, திட்டம் என்ன. இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யணும்? எடுத்து வாசிங்க. ஏசாயா 1:16-19. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா, உங்களை நீங்கள் கழுவி சுத்திகரிக்கணும். அருமையான சபை மக்களே, திருச்சபை மக்கள், விசுவாசிகளே,
முதல்ல நீங்கள் கணவனாக இருப்பீங்கன்னா அல்லது மனைவியாக இருப்பீங்கன்னா முதல்ல உங்களை நீங்கள் சுத்திக்கிறீங்க. பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் முதலாவது உங்களை சுத்திக்கிறீங்க. பிள்ளைகள் பெற்றோர்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறது, கணவன் மனைவியை கம்ப்ளைண்ட் பண்ணுறது, மனைவி கணவனை கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இதெல்லாம் விட்டுருங்க. ஆமென். முதல்ல உங்களை நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து விடுவித்து சுத்திகரிச்சுக்கோங்க. ஆமென். எப்படி சுத்திகரிக்கணும்? உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக அகற்றி முதல்ல ஆண்டவர் உங்களுக்கான நிறைய திட்டங்கள் கொண்டு வச்சிருப்பார், நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பார், நிறைய ஆசீர்வாதம் கொடுத்துருப்பார். அதுக்கு தடையா இருக்கிறது எல்லாமே உங்களுடைய பாவம், உங்களுடைய அக்கிரமம், உங்களுடைய துர்க்குணம், உங்களுடைய கீழ்ப்படியாமை. ஆமென். அப்போ இது எல்லாம் தடையா இருக்கும். நீங்க கீழ்ப்படியாமல் விசுவாசிக்க முடியாது, நீங்க கீழ்ப்படியாமல் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்க கீழ்ப்படியாமல் ரசிக்க முடியாது, நீங்க கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியாது. நீங்க கீழ்ப்படியாமல், நீங்க கீழ்ப்படிதலுக்கு உள்ளதான் எல்லாமே இருக்கு. ஆபிரகாம் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டானோ அந்த கீழ்ப்படுதல் தான். அவனும் அவன் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சது. ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லும்போது ஓகே, எதிர்த்து பேசவே இல்லை. நீங்க நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? எதிர்த்துலாம் நிறைய பேசுவோம். ஏன், எதுக்கு, எப்படி, அது செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு. அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன்லாம் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு எல்லாம் வந்துடும். வந்த பிறகு நமக்கு சில வேதனைகள் இருக்கும், சில வலிகள் இருக்கும், சில காரியங்கள் இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? வீட்டில் புலம்பிட்டு இருப்போம், எப்படியாச்சும் அப்படி. அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, நீங்கள் டாக்டர்கிட்ட விவரமாக கேட்கலையா? உடனே சொல்லுவாங்க, விவரமாக கேட்கல. அவர்கிட்ட போய் ஏன் டாக்டர், எதுக்கு டாக்டர், இந்த ஊசி எதுக்கு, இந்த மாத்திரை எதுக்குன்னா அந்த கோவம் வந்துடும். அதுக்கு ஆண்டவர்கிட்ட ஏன் எதுக்கு கோவம்? ஆண்டவருக்கு தெரியும் எதை செய்தால் எது கிடைக்கும். ஆமென். டாக்டருக்கு தெரியும் இந்த நேரம். நீங்கள் பாஸ் டாக்டர் அன்னைக்கு எனக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம். இல்லைம்மா, முதல்ல மாத்திரை நட்ஸ் சாப்பிட்டு பாருமா, இந்த நாளைக்குலேயே சரியாயிடும். இன்னொன்று எனக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலே கொடுங்க. சில பேர் மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்பாங்க, எனக்கு இந்த மாத்திரை கொடுத்தீங்க, அன்னைக்கு ஒரு சிகப்பு கலரில், பச்சை கலரில், மஞ்சள் கலர், ஊதா கலர் அந்த மாத்திரை கொடுங்க. அவன் பாப்பா என்ன மாத்திரை தெரியலையம்மா, எதுக்குமா? அன்னைக்கு வலின்னு சொன்னேன். என்னையா அம்மா, நாளைக்கு எத்தனையோ பேர் பார்க்குறேன், என்னம்மா அப்படின்னா. பார்த்துருக்கீங்களா? நமக்கு தெரியாது, என்ன மாத்திரம் தெரியாது அப்படின்னா சொல்லுவாங்க. சிகப்பு கலர் மாத்திரை, ப்ளூ கலர். ஆண்டவர் அதெல்லாம் போய் பேச முடியாது. ஆண்டவர் முன்பதாக செவ்வேல் இருக்கிற ஒரு பாவத்தை அகற்றி விட்டு எதெல்லாம் துக்கணுமோ, எதெல்லாம் கெட்டதோ அதெல்லாம் நீக்கி போட்டுட்டு, ஆமென் சொல்லப்படுதா? பரிசுத்தமானவங்க சுத்திகரிச்சுக்கோங்க. ரெண்டாவது நன்மை செய்ய படியுங்கள். முதல்ல அடுத்து ரெண்டாவது நன்மை செய்யறதுக்கு படிங்க. நன்மையை பேசுறதுக்கு, நன்மையை சொல்றதுக்கு, நல்லதை மட்டும் செயல்படுறதுக்கு. ஆமென். கெட்டதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஆமாம். இனிமேல் வீட்டில் என்ன கூட கெட்டது மொத்த கூப்பிடுறான். இங்கே ஒரு நல்ல ஜோசி இருக்காருமா, இங்கே ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்காருமா. வேண்டாயா, எனக்கு பெரிய தீர்க்கதரிசி என்கிட்ட இருக்காரு, பெரிய ஒரு சோசியக்காரரு, இந்த உலகத்தையே படைச்சவர் என்கிட்ட இருக்கிறாரு. அவர் சொல்றதெல்லாம் நடக்கும்யா, அவர் செய்யறதாங்க. நம்ம போய் தலைகளை என்னாலும் எதுவும் நடக்காதையா, அவர் என்ன நினைக்கிறார் தான் நடக்கும். ஆமென். இதை முதல்ல அதுக்குள்ள கொண்டு வரணும். சரிங்களா? அடுத்தபடியாக நியாயத்தை தேடுங்கள். அடுத்து நியாயத்தை மட்டும் தேடணும், அநியாயத்தை தேடக்கூடாது. அநியாயத்துக்கு புறம்பாய் போக விலை கொடுத்து போகக்கூடாது. அடுத்து ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து, யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் ஆதரிங்க. திக்கற்ற பிள்ளை எனக்கே இல்லையே நான் இப்படி கொடுப்பேன் அப்படி யோசிக்காதீங்க. என்கிட்ட இருக்கிறதை பிச்சு கொடுக்குறேன். நம்ம பிச்சு கொடுக்கறதுனால நம்ம வீணா போக மாட்டோம். நான் ஒரு முறை ஹெலன் டிவனா வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். எனக்கு ஒரு நண்பர், என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒரு அமௌண்ட் கொடுத்து ஒரு 6000 ரூபா கொடுத்துட்டாரு. 6000 ரூபா ஃபீஸ். இப்போதான் நிறையா வந்துச்சு. அப்போ ஒரு 6000 ரூபா 6000 ரூபா கொடுத்துட்டாரு. 2 பிள்ளைக்கும் 3000 6000 ரூபா கொடுத்துட்டாரு. 6000 ரூபா கொடுத்து உங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கேங்கம்மா இந்த வருஷத்துக்கு கேட்டார். சின்ன பிள்ளைகளை இருக்கணும். நான் வாங்கி வீட்டில் வச்சுருக்கிறேன். ஸ்கூலுக்கு நாளைக்கு போய் கட்டணும். எங்கள் அப்பா வந்து கட்டணும். நான் அதிகமாக போக மாட்டேன் ஸ்கூலுக்கு இருக்கலாம். எங்கள் அப்பா ஃபீஸெல்லாம் கட்ட வைக்கிற வேலைன்னு அவர் தான் வேலை பார்த்துருந்தார். அவர்கிட்ட கொடுத்து அவர் விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க 2 பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஹெலன்ட்டு வந்து, உங்கள் அப்பா இல்லையா, உங்கள் அம்மா இல்லையா, ஒரு பிரச்சனை கிறிஸ்துவை அறியாதவர். ஹெலன் வந்து என்னம்மா என்ன சொல்லுங்கக்கா
என்னங்க ஆண்டி சொல்லுங்க ஆண்டி. இல்லைம்மா இந்த பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், இன்னும் அட்மிஷன் போடலை, இந்தியன் ஆயில் அந்த ரோடுக்கு அந்த கிட்ட ஸ்கூலு. டேடி வந்தாலும் சொல்கிறேன் ஆண்டி பார்ப்போம். அவ்வளோ இருந்துச்சு. கரண்ட் சொல்லுது, நான் வந்து நானும் பாஸ்டமாக வந்தேன்னு சொல்லுது. இந்த மாதிரி சொன்னாங்க. எவ்வளோ ஆகுதாம்மா? 2 பசங்களுக்கு 6000 ரூபா கட்டணும். அடுத்த நாள் காலையில் அவங்க வர சொல்லி கரண்ட்டை கொடுத்து நீயே போய் அட்மிஷன் போட்டு அவங்க நோட் புக்கெலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. கரண்ட் இவனை போனாங்கன்னு நினைக்கிறேன், 2 பேர் போனாங்க. போய் மாணிக்கம் நீங்கள் கூட பணம் கடை வச்சுருக்கோங்க. இப்போ இல்லை, அவர் 2 கை இருக்காது. அவர் ஈஸ்டில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் 2 கை இறந்துட்டார். ஆக்சிடெண்ட்டில் 2 கை போயிடுச்சு பசங்களுக்கு. இப்போ அவங்களை பார்க்க முடியும். ரொம்ப நாள் வச்சு பார்த்தேன். நினைக்க எப்படியே அலைவாங்க. என்னை பார்க்க பசங்களாம் இப்போ பெரிய ஆளாகிட்டாங்க. வேலையில் போயிட்டாங்க, படிப்புல முடிச்சு. உடனே தூக்கி கொடுத்துட்டேன். இப்போ அந்த நண்பர் எனக்கு ஃபோன் பண்ண, என்ன அடுத்த 2-3 நாள் செய்யலாம், உங்கள் பிள்ளைங்க ஃபீஸ் கட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? இல்லை, அதை வந்து இந்த மாதிரி கேட்டாங்க கொடுத்தேன். அவர் என்னை சத்தம் போடுறார், நான் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் உங்களுக்கு தான் வச்சுக்கணும், நீங்கள் கொடுத்தீங்க வைக்க. இல்லைங்க, நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க, நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். எனக்கும் கர்த்தர் நிறைவாக்கி கொடுப்போம், உங்களுக்கு நிறைவாக்கி கொடுப்பார். அதே போல் கர்த்தர் அவங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்தார், எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்தார். எப்படின்னா, அவர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. வேலையில் அவர் கூட இருக்கக்கூடிய, அவர் டீமில் இருக்கக்கூடிய எல்லாரையும் வேலையை கொடுத்துக்கிட்டாங்க. எல்லாருக்குமே நோட்டீஸ் கொடுத்தாங்க. அவர் கூட அந்த 15 பேருக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. இவர் ஒருத்தருக்கு மட்டுமே ப்ரொமோஷன் கொடுத்து அடுத்த ஸ்டெப் கொடுப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சாட்சி வந்துச்சு. அதே போல் அடுத்து என் பிள்ளைங்களுக்கு அடுத்தடுத்து அதோட தேவையை நான் சந்திக்கிறேன். இதுதான் விஷயமே. நம்ம ஆதரிக்கிறது நமக்கு பத்தல. நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கே பத்தல, எனக்கே இல்லை. நிறைய பேர் சொல்லுவோம். இந்த விஷயத்துக்கு பாருங்க. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து அடுத்து வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் ராத்தாமர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். உங்களுடைய பாவம் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த பனியை போல மாற்றுவார். இரண்டாவதாக, உங்களுடைய அந்த பாவங்களை ரத்தம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல மாற்றுவார். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுக்கணும். நீங்கள் எவ்வளோ பெரிய பாவம் பண்ண, நீங்கள் நினைக்கலாம், நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், நிறைய அயோக்கியத்தனம் பண்ணிட்டேன், நிறைய கெட்டவாத பேசிட்டேன், ஆண்டவருக்கு நிறைய காரியங்களை செஞ்சுட்டேன், என்னையை ஏற்றுக்கொள்வாரா? எனக்கு மறுபடியும் அந்த ஆசீர்வாதம் கொடுப்பா, அந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறுமா அப்படின்னு இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய அந்த வழக்காடும், எதோட வழக்காடும் தெரியுமா? நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரனோட வழக்காடும், சொந்தக்காரங்களோட வழக்காடக்கூடாது, சபையில் வழக்காடக்கூடாது, ஊழியக்காரனோட வழக்காடக்கூடாது, விசுவாசிகளோட வழக்காடக்கூடாது, உன் பிள்ளைகளோட மனைவியோட கணவனோட வழக்காடக்கூடாது. எதோட வழக்காடணும்னா உன்னுடைய பாவத்தோட நீ வழக்காடணும். ரத்த அம்பரம் சிவப்பா இருக்கிற உன்னுடைய பாவத்தில், சிவேர் இருக்கிற சிகப்ப ரத்தம் கலர் இருக்கிற உன்னுடைய பாவத்தோட நீ வழக்காடணும். அதோட வழக்காடி அதை தூக்கி எரிஞ்சு அதை வெண்மையாக்கி அதை பனி போல மாற்றி அதை சீர்படுத்தி இப்போ என்ன பண்ணணும்? ஆண்டோருடைய வார்த்தையை மனம் பொருந்தி கேட்க ஆரம்பிக்கணும், செவி கொடுக்கணும். ஆண்டோடைய வார்த்தைக்கு மனம் பொருந்தி, ஏதோ கடமைக்கு வந்து செவி கொடுத்துட்டு கடமைக்கு சர்ச்சைக்கு வந்துட்டு கடமைக்கு போகக்கூடாது. ஏதோ ஏன்னா ஒரு டைம் பாஸ் வந்தீங்க, எங்கேயா போய் ஒரு ஆராதனை போகணும் அப்படின்னு. ஒரு சகோதரி அடிக்கடி நம்ம சபைக்கு வந்துடுவாங்க, எனக்காவது ஒரு நாள் வருவாங்க. எப்போ வருவாங்க அப்படின்னா, கடைசியாக சபை முடிய போகிற நேரத்துக்கு வருவாங்க. ஐயா சோதனையா வருவாங்க, ஐயா எனக்கு இதெல்லாம் தேவை இருக்குவாங்க, கொடுத்துருவோம். ஒரு நாள் எனக்கு இதாகிடுச்சுன்னா வரும்போதுலாம் சபை முடிஞ்ச நேரத்தில் வராங்க, கொடுத்துட்றோம். ஒரு நாள் நிற்பாங்க, நீங்கள் ரசிக்கப்பட்டுருக்கீங்க, ஞானம் சேர்த்துக்கீங்க, எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க, எந்த ஊர், என்ன இது, சர்ச்சுக்கு ஒழுங்காக வரணும். ஏன் சர்ச்சுக்கு இல்லைனாலும் ஏதோ ஒரு சர்ச்சுக்கு ஒழுங்காக போகணும். இங்கே கிடைக்குன்றதுக்காக வரக்கூடாது. நாங்கள் கொடுப்போம், என்னன்னு கொடுப்போம், ஆனால் ஆண்டவருக்கு அது நன்மையாக இருக்காது. அதே போல் அந்த பெண்களை ஆளவே காணும். 2-3 லேடிஸ் வருவாங்க, வரவங்க சிஸ்டர், 2 அம்மாமார் வருவாங்க, ஆளவே காணும். அதே போல் ஆளவே காணும், இந்த ஏரியாவே காணும்.
ஏன்னா சத்தியத்தை மேய்ந்து கொடுக்கும். இந்த வேலை நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இதுதான் விஷயம். ஆண்டவர் வார்த்தை கேட்காங்க. இன்னையிலிருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆண்டவர் வார்த்தை இது கேட்டீங்கன்னா இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறும். ஆமென். திரும்ப பாவம் செய்யக்கூடாது. நீ சொல்லிட்டே தான் இருப்ப, நான் செஞ்சுட்டே தான் இருப்பேன். இல்லை, மாறணும். ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் மாறினீங்கன்னா, ஒரு மாற்றம் ஒன்று வந்துச்சுன்னா அதனுடைய ஆசீர்வாதம் உங்களை மட்டுமல்லங்க, உங்கள் குடும்பத்தை மட்டுமல்லங்க, உங்களுடைய பட்டணத்தையே ஆசீர்வாதமாக பாதுகாக்கும். ஆபிரகாம் குறித்து சொல்ல முடியுது, 10 நீதிமான் உன் பட்டணத்தில் இருப்பான் என்று சொன்னான். அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தார். எருசலேமுக்கு சொல்லும் போது ஒரு நீதிமான் இருந்தால் அந்த எருசலேம் பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அவன் 50லிருந்து 10க்கு வந்தான் ஆபிரகாம். ஆனால் இங்கே எருசலேம் பட்டணத்தில் சொல்லும்போது ஒரு நீதிமான், அவன் ஒரு நீதிமான் திறப்பின் வாசலில் நின்னால் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். அந்த ஒரு நீதிமான் நீங்களா இருக்குது. உங்கள் குடும்பத்துக்கு வெளிச்சம் வருங்க, உங்களுடைய பட்டணத்துக்கு வெளிச்சம் வாங்க, உங்கள் சபைக்கு வெளிச்சம் வாங்க. இந்த வாக்குத்தத்தம் உங்கள் நிறைவேறும். இந்த மாதம் உங்கள் கடன் பிரச்சனை மாறும், கஷ்டம் மாறும், துக்கம் மாறும், மரணம் மாறும், வியாதி மாறும், கொள்ளை நோய்கள் மாறும். ஆமென். சரிங்களா? நீங்க எந்த நேரத்துல என்ன வியாதி, என்ன வலி, என்ன துக்கத்தோடு இந்த இடத்துல நீங்க வந்து உட்கார்ந்துருந்தால் இன்னைக்கு அதை அப்படியே ஒண்ணுமே இல்லாமல் ஆக்கி இந்த இடத்துல நீங்க போகும்போது விடுதலையோட போகிறோம். கர்த்தர் அப்படியே அற்புதத்தை செய்வார். அந்த வெற்றியை தான் நீ கர்த்தர் கொடுக்க போறார். ஆமென். ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இதோ எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாசத்தை கூட்டி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த மாசத்துல நீங்க கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்நாட்களில் நிறைவேற்றும். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஸ்திரீகள், புருஷர்கள் ஆசீர்வதிக்கப்படும். கையில் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும். பிள்ளைகளுடைய வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படும். குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். குடும்பத்தில் வல்லமை உண்டாகட்டும். ஆஸ்பத்திரி செலவுகள் இல்லாமல், எந்த பயம் இல்லாமல், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலிப்பருக்கும் ஆம்புக்கு விலக்கி பிள்ளைகளுடைய படிப்புக்கு விரோதமாக இருக்கிற தடைகளை உண்டு பண்ணுற தடைகள், சாபங்கள் நீங்கி பிள்ளைகள் நல்லா படித்து முன்னேற ஞானம், அறிவு, கீழ்ப்படுவதற்கு கற்றுக்கிறது. எந்த கொலை நோய்களும், எந்த நாசம் முதல் பிள்ளைகளை தொடாமல் இயேசுவின் ரத்த கோட்டைகளை ஜீவங்களை மூடி காத்துக்கொள்ளுங்க. குடும்பங்களிலே கர்த்தாவை பிரிஞ்சிருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும். கண்ணர்கள் மாறட்டும். பற்றாக்குறை மாறட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி கொடுக்கிற சந்தேகங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் யாரெல்லாம் சண்டை, யாரெல்லாம் நோய் நொடிகள், யாரெல்லாம் பலவீனம், வலி, வேதனை, யாரெல்லாம் விஷ காய்ச்சல்ல வந்திருக்கிறாங்க, அத்தனை பேர் இயேசுவின் ரத்தத்தால ஆண்டவரை மூடி உங்க கரத்தால தொட்டு ஆசீர்வதித்து இன்னைக்கு கேட்ட ஒவ்வொரு வசனத்துப்படி ஆசீர்வதித்து அனுப்புங்க. ஒரு விடுதலை கொடுத்து அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொந்த பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.